அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல். நம்ம எல்லோரும் சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் ஜங்கேசி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 4 வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருங்க. பேனில் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் அதில் ஆட் பண்ணி லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 10 முந்திரியும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ ஆற வச்சுருங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. 3 பழமான தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் மேரினேட் பண்ண சிக்கன் அதில் சேர்த்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். நீங்கள் ஆற வச்சுருந்த வெங்காயத்தை ஒரு ஜாரில் எடுத்து 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. அதை இந்த தக்காளி பேஸ்ட்டில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒன்ஸ் உங்கள் சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நீங்கள் குக் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் இந்த சிக்கனை ஆட் பண்ணுங்கள். 1/2 கப் தண்ணி சேர்த்து கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. அதிலிருந்து ஆயில் செப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சா போதும். இப்போ 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 1 ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சிக்கன் சங்கேசி ரெடி. இதை ரோட்டி புலாவ்னு எது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்